இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு நிகழ்ச்சியினூடாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதம். ஆண்டவருடைய சிலுவை பாடுகளையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் கொண்டாடுகிற ஒரு மாதத்தில் இருக்கிறோம். இந்த நாட்களில் அநேகர் லெந்து நாட்களை கடைப்பிடிக்கிறார்கள். 40 நாள் உபவாசம் பண்ணி, சிலர் மாமிசம் புசியாமல், சிலர் வெங்காயம் உள்ளியை தவிர்த்து ஆகாரத்தை புசித்து தேவனை இன்னும் கிட்டி சேர வேண்டும் என்று தங்களுக்கு விரும்பின வண்ணமாக அநேக கிரியைகளை செய்கிறார்கள். ஆனால் வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எடுத்து வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், அங்கே 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் பண்ணின பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாக்கும்படி சொல்லும் என்றார். அருமையான தேவபிள்ளையே, நாங்கள் இரவும் பகலும் தேவ பாதத்தில் 40 நாள் உபவாசிக்கிற போது முதலாவது நமக்கு எதிராய் வருகிறவன் சோதனைக்காரன். சோதனைக்காரன் யார் என்று சொன்னால் பிசாசு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பிசாசு நம்மிடத்திலே வருகிறான் என்றால் அவன் நம்மை சோதிக்க, நாம் தேவனுடைய பிள்ளையா தேவனுடைய மனுஷனா என்றதை அறியும்படி நம்மை சோதிக்க வருகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் பண்ணின பின்பு அவன் வருகிறான். பாருங்கள், வந்து என்ன செய்கிறான், என்ன தேவை அவருக்கு என்பதை அறிந்து அவன் கேட்கிறான். பாருங்கள், அவர் அங்கே பார்க்கிறோம், சோதனைக்காரர் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரன் அந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். இன்றைக்கு ஆண்டவருக்கு பசி வந்தது. 40 நாள் ஒன்றும் குடிக்கவும் இல்லை, புசிக்கவும் இல்லை. 40 நாள் முடிந்த உடனே தேவ தூதர்கள் வர வேண்டிய இடத்துல சோதனைக்காரன் வந்தார். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உபவாசம் நம்முடைய ஜெபங்கள் என்ன என்றதை தேவ பிள்ளை சரியா அறிய வேண்டும். அநேகர் நினைக்கிறார்கள், நாம் தேவனை கிட்டிச்சேர இன்னும் பிரச்சனை வருது பாஸ்டர், நாங்கள் ஜெபிக்க இன்னும் பிரச்சனை கூடுது. முதலாவது சோதனைக்காரன் வருவான். நீங்கள் தேவனை கிட்டிச்சேருகிற போது, ஜெபிக்கிற போது, உபவாசிக்கிற போது உங்கள் குடும்பங்களிலே பிரச்சனைகள் ஆரம்பமாகும். உங்களுக்கு எதிராய் அநேக காரியங்கள் வரும். ஏனென்றால் சோதனைக்காரன் முதலாவது சோதிக்க வருவான். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில கூட சோதனைக்காரன் தான் முதல் வந்தான். வந்து சொல்லுகிறான், இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும். அருமையான தேவபிள்ளையே, அவன் விபரீதமான எண்ணம் கொண்டு விபரீதமான காரியங்களை செய்யும்படி சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. உபவாசம் பண்ணுகிற பிள்ளைகள், நீங்கள் உபவாசம் இருந்து பட்டினி இருந்து வேலைக்கு போறது, அநேக அலுவலர்களை பார்க்கிறது, இதெல்லாம் நிப்பாட்டணும். ஏன்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உபவாச நாட்கள்ல தேவ வசனத்தை தியானிங்கள். தேவ வசனத்திலே வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. இன்றைக்கு ஆகாரத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கும். நாங்கள் சாப்பிடவில்லை, நாங்கள் உபவாசம் பண்ணுறோம், தியாகம் பண்ணுறோம், இல்லை. ஆகாரத்தை பார்க்கலும் நம்முடைய சரீரம் விசேஷித்தது என்று தேவன் சொல்லுகிறார். இந்த ஆகாரத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த நாட்களில் எங்களுடைய உபவாசங்கள், நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? அருமையான தேவபிள்ளையே, வசனம் இல்லாதவர்கள் வாழ்க்கை செழிப்படையாது, மேன்மை அடையாது. அவர்கள் குருடராய் இருந்து அங்கே தடவி நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதனாலதான் உபவாச நாட்கள் அதிகமாய் தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து தியானிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளை பார்க்கிறேன், உபவாசம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனோடு அமர்ந்திருந்து வேதத்தை தியானித்து அந்த நாளை பரிசுத்தமாய் காக்கிற வாழ்வை காணவில்லை. மாமிசத்தின் பிரகாரம் உபவாசம் பண்ணுகிறார்கள். எல்லா இடமும் போகிறார்கள், வருகிறார்கள், அரை கதவை பூட்டி அங்கே ஒளிவிடத்திற்கு தேவனோடு பேச வேண்டும், மறைவிடத்திற்கு தேவனோடு உறவு கொள்ள வேண்டும் என்ற ஏக்கங்கள் இல்லை. அதனாலே நான் சொல்லுகிறேன், அந்த உபவாசங்கள் வீண் என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால்
தேவனோடு இசைந்திருப்பதே, தேவனோடு வாசம் பண்ணுவதே உகந்த வாசமாயிருக்கிறது. அருமையான தேவபிள்ளையே, இந்த வசனத்தை கவனியுங்கள். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்றைக்கு நாம் நினைக்கிற சாப்பாடு நல்லா இருந்தால் உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியம் இல்லை. நம்முடைய சரீரம் எவ்வளவு மேன்மை உள்ளதோ அதை விட நம்முடைய ஆத்மா மேன்மை உள்ளது. யோவான் சொல்லுகிற போது சொல்லுகிறார், அங்கே 1 யோவானில் கவனித்து பார்க்கிறோம், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறார். ஆத்மாவுக்கு ஆகாரம் தேவனுடைய வார்த்தை. இந்த ஆத்மா பலம் உள்ளதாய் மேன்மை உள்ளதால் சரீரம் மகிமையாய் மாறிவிடும். இன்றைக்கு அநேகர் சரீரத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள், ஆத்மாவை குறித்து கவலைப்படவில்லை. 3 நேரமும் சாப்பிடுகிறோம். சில பேர் 5 பேரை சாப்பிடுகிறார்கள், சில பேர் கொண்டினிவாக சாப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு எதை கொடுக்கிறீர்கள்? தேவனை அறிந்தவர்கள் தான். உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் வேத வாசிப்புகள் எப்படி இருக்கிறது? உங்கள் வேத தியானம் எப்படி இருக்கிறது? அருமையான தேவபிள்ளையே, இரவும் பகலும் என்னுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று 1 சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். ஏன் மகிமைப்பட முடியவில்லை? ஏன் சத்ருவை ஜெயங்கொள்ள முடியவில்லை? ஏன் தோல்விகளை ஜெயமாய் மாற்ற முடியவில்லை? ஒரே ஒரு காரணம், உங்கள் ஆத்மா திருப்தி ஆகவில்லை. ஆத்மா எதனால் திருப்தி ஆகும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையினால், தேவனுடைய பிரசன்னத்தினால், தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிறதுனால். இன்றைக்கு உங்கள் உபவாசங்கள் தேவனுக்கு உகந்த வாசனையாய் மாறத்தக்கதாய் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த நாட்களில் உபவாசிக்கிற தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கவனித்து கேட்டு உங்கள் வாழ்வை சீர்படுத்தி தேவனோடு நடக்க ஒப்புக்கொடுங்கள். அப்பா உங்கள் வாழ்வை எடுத்து கட்டுவார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நாட்கள்ல அநேக தேவ பிள்ளைகள் உபவாசத்தில் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, தேவனுக்கு உகந்த வாசனை, அந்த உபவாசம் என்பது எல்லாவற்றையும் மறந்து தேவனோடு இணைந்திருக்கிறது அறிந்து கர்த்தாவே, வார்த்தையா இருக்கிற தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வசனத்திலே வார்த்தையிலே வாழ தங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாய் இந்த நாளில மன்றாடி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு உயிர் மூச்சு அடையட்ட மரித்து போன ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாய் இந்த நாட்களில் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையத்தக்கதாய் உம்முடைய சமூகத்தில் உடலை ஒருத்துக்கத்தாவே ஆகாரங்களை தள்ளி தேவ வார்த்தையினால் நிரப்பப்பட்டு தேவ பிரசன்னத்துக்குள்ளே நிலைத்திருக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று சொன்னீங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவியை ஊற்றும். ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்பட்டால் உயிரடையும் என்று சொன்னீங்க. இந்த நாட்களில் எல்லா ஜனங்களும் உயிரடையத்தக்கதாய் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு பரலோக மேன்மைகளை காணத்தக்கதாய் வார்த்தையினால் நிலநிற்க தகப்பனே அனுக்கிரகம் செய்யுங்க. இந்த நாட்களில் குருட்டாட்டத்தின் ஆவிகள் மாமிசத்தின் கிரிகைகளை ஒழித்து போட்டு கத்தாவே ஆவியினால் நடக்கத்தக்கதாய் பரிசுத்த தேவனுடைய ஆவியின் நிறைவை காத்துக்கொள்ளத்தக்கதாய் வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவபிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். அநேகர் கேட்டு வசனத்திலே தேவ பிரசன்னத்திலே வாழ தங்களை ஒப்புக் கொடுக்கட்டும். அது மட்டுமல்ல, நம்ம சபையிலே நீங்கள் சேர்ந்து ஆராதிக்க விரும்பினால் கூடி வாருங்கள். நம் ஆவியோடு உண்மையோடு தொடர்பு கொள்ளுவோம். சத்தியத்தை அறிவோம். சத்தியம் எங்களை விடுதலையாக்கும். இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.